நீங்க இந்த நேரத்துக்கு தேர்தல் அறிக்கை ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்ல. வெளிப்படையா இது இல்லைன்றீங்க. வெளிப்படையா எதுவுமே இல்ல. தேர்தல் அறிக்கை ரிலீஸ் ஆயிடுச்சா? ரிலீஸ் ஆகல. நேர்காணல் உண்மையிலே பண்ணீங்களா? பண்ணலையா? தெரியாது. நீங்க சொன்ன கணக்குப்படி 115 பேர் பண்ணீங்கல்ல. மீதி இருக்கிற தொகுதிகளுக்கு எப்ப பண்ணுவீங்க? சரி அதெல்லாம் விடுங்க. பாண்டிச்சேரியில தேர்தல் ஆரம்பிச்சிருச்சுல்ல. நேத்தோட இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் வாபஸ் வரைக்கும் முடிஞ்சிருச்சுல்ல. நீங்க தேர்தலுக்கு அங்க பிரச்சாரத்திற்கு போவீங்களா? போக மாட்டீங்களா? போனீங்கன்னா யாரை எதிர்த்து இங்க பிரச்சாரம் பண்ண போறீங்க? என்ஆர் காங்கிரஸ் எதிர்த்து பண்ண போறீங்களா? பாஜக எதிர்த்து பண்ண போறீங்களா? இல்ல அங்கேயும் போய் திமுக திட்ட போறீங்களா? எந்தாவது பிளானிங் இருக்கா உங்கள்ட்ட? இதுதாங்க பிளானிங். சும்மா ட்விட்டர்ல போடுறான் 27ஆம் தேதி அன்னை வரப்போறாரு. இன்னும் 2 நாள் தான் சம்பவம் லோடிங் வழக்கம் போல போடுவாங்க இல்லையா? போன ஜனவரில இருந்து சம்பவம் லோடிங். இந்த சம்பவம் லோடிங்லாம் போட்டுட்டே இருக்காங்க. எந்த சம்பவம் நான் மறுபடியும் சொல்றேன். விஜய்க்கு உண்மையிலேயே போய் பிரச்சாரம் பண்ணணும் அதெல்லாம் எந்த ஆர்வமும் இல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க? செங்கோட்டையன் இருக்காரு. அவர் வந்து விஜயோடைய டூர் பிளான்லாம் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துட்டாரு. பிரச்சாரத்தை வந்து 29ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதாங்க இதுவும் தகவலாக 20 நாள் கன்டினியூஸா சரி பிரச்சாரம் ரைட் சொல்லி ஓகே. இப்போ வந்து இப்போ ஆதவர்ஜனா சொன்ன மாதிரி சொல்லலாம். எஸ்ஓபி கிடையாது. நீங்க போய் தமிழ்நாடு போலீஸ் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ்நாடு கவர்மெண்ட் போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எலெக்ஷன் கமிஷன்ட்ட நீங்க அட்லீஸ்ட் அவங்க பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் ப்ராசஸ் இருக்குல்ல. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாமே ஆன்லைன்ல பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எலெக்ஷன் கமிஷனோட ஆஃபீஸர் சொல்லிட்டாங்கல்ல. அந்த ஆன்லைன்ல இவங்க அப்ளை பண்ணதுக்கான தரவுகள் ஏதாவது நம்மள்ட்ட இருக்கா? ஆன்லைன்ல சார் டூர் பிளான் இதுதான். நீங்க மற்ற கட்சிகள் நீங்க பார்க்கலாம். இதுதான் டூர் பிளான் போடுறாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி கிளம்புறாரு. டூர் பிளான் என்னங்கிறது போட்டுட்டு தான் கிளம்புறாரு. ஏன்னா இதுல வந்து நம்ம மறைச்செல்லாம் பண்ண முடியாது. இப்போ விஜயோட டூர் பிளான் ரெடி ஆயிடுச்சு. 27ஆம் தேதியா? இன்னைக்கு என்ன நம்ம பேசிட்டு 25 2 நாள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நம்ம அப்ளை பண்ணணும். ஏன்னா போலீஸுக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணி சிஆர்பிஎஃப்க்குலாம் விஜய் ரூட் இதுல சொல்றாருன்னு சொல்லி நீங்க ஏதாவது செக் பண்ணா செக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோகிராஃபருக்கு சொல்லி இந்த எல்லா வேலையும் பண்ணணும். அதனால தான் உங்க டூர் பிளான் முதல்ல கேட்பாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அப்ளை பண்ண மாதிரி தெரியல.